இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு தந்த வசனம். Today the given word from God for our concentration. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, சங்கீதங்களின் புஸ்தகம் 115 அதிகாரம். Psalm 115. சங்கீதம் 115. 115. அதில் 3வது வசனத்தை நாம் ஆசீர்வாதத்துக்காக எடுத்துக்கொள்ளப் போகிறோம். Verses 3 for our blessings. அதை முத்தம் செய்து அவர் நாமத்தை ஒரு மனதோடு கூட நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன், Our God, பரலோகத்தில் இருக்கிறார். He is in the heavens. தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்ல. இந்த வேத பகுதியை சற்று கவனியுங்கள். Let us pay your attention to this portion. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். Our God is in the heavens. எங்கே இருக்கிறாராம்? Where? வான் உலகில் இருக்கிறார். He is in the heavens. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, தமக்கு சித்தமானதை அவர் செய்கிறார் என்றார். He hath done whatsoever He hath pleased. அநேகர் சொல்லுவார்கள், Many say, ஒரு கூட்டம் இப்படி சொல்லும், a group says, உங்களுடைய தேவன் எங்கே என்று பிரஜாதிகள் கேட்கிறார்கள் என்று 2வது வசனம் கூறுகின்றன. Gentiles ask, where are thy God? என்னை கவனிக்க வேண்டும். Listen, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? where is our God? பரலோகத்தில் இருக்கிறார். Who is in heaven? ஆனால் வசனம் என்ன What சொல்லுகிறது? does the Bible say? தமக்கு சித்தமானதை அவர் செய்கிறார். He hath done whatsoever He hath pleased. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. இதுதான் தேவனுடைய மகிமை நிறைந்த That is வார்த்தைகள். the glorious word of the Lord. நம்முடைய சித்தப்படி அவர் செய்யவே மாட்டார். Not according to our will. அநேகர் நினைக்கிறார்கள், Many think நான் நினைக்கிறதை அவர் செய்வார் He என்று will do சொல்லி. according to my will. அதற்கு ஆண்டவர் ஏசாயா மூலமா சொன்னார், Through Isaiah உன் said, நினைவுகள் என் நினைவுகள் அல்ல your என்றார். thought is not my thought. உன்னுடைய வழிகள் என் வழிகள் அல்ல. Your ways are not my என் ways. வாயிலிருந்து புறப்படுகிற கிருபை உள்ள வார்த்தைகள் வெறுமனையாய் திரும்பாதபடி நான் நினைத்தபடி அது நடக்கும் என்று. Every proceedeth word from my mouth will fulfill my desire. கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்கள் Say பார்க்கலாம். hallelujah. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். Our God is in the heavens. நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? Where is our God? பரலோகத்தில் இருக்கிறார். He is in heaven. அவருக்கு சித்தமானதை மட்டும் தான் அவர் He செய்வார். hath done whatsoever He hath pleased. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையின் சம்பவம். A true incident took place 2000 years ago. கலிலேயா என்னும் ஒரு பட்டணம் இருந்தன. There was a city named called Galilee. 3ஆம் நாளில் ஒரு கல்யாணம் நடந்தது. There was a wedding. அந்த கல்யாணத்திலே இயேசுவின் தாயாகிய மரியாள் அந்த கல்யாணத்திலே இருந்தார்கள். Mother of Jesus was there. அடுத்த வசனம் சொல்லுகிறது, Next verse says, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். Jesus and his disciples are invited to that wedding. அழைப்பு யாருக்கு வருகிறது? Calling comes to whom? இயேசுவுக்கும் To சீடர்களுக்கும். Jesus and his என் disciples. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen carefully. கல்யாணம் தடபுடலாய் நடந்து கொண்டிருக்கிறது. Wedding is taking place. In the திடீரென்று grand way. திராட்சரசம் குறைந்து விட்டது. Shortage of wine. அந்த நேரத்தில் அந்த கல்யாணத்தை நடத்தின அந்த மனுஷர் வந்து மரியாளிடத்தில் சொல்லுகிறார், திராட்சரசம் குறைந்து விட்டது என்று. Suddenly a person came to Mary and said, shortage of wine here. நன்றாய் கவனிங்கள். Listen. கானா ஊரிலே கல்யாணம் நடக்கிறது. Wedding is taking place. இயேசுவின் தாயாகிய மரியாள் அங்கே இருக்கிறாள். Mary was there. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. ஆனால் But இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். Jesus and his disciples are invited to the wedding. இவர்களுக்கு அங்கு அழைப்பு இருக்கிறது. Invited. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு சம்பவம் இருக்கிறது. There is a matter is there to learn something தோல்வி spiritual. என்றைக்கும் பாடத்தை கற்றுக் கொடுத்து விடும். Failures will give knowledge. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. ஐயோ நான் தோற்று போட்டு நாம் யோசிக்க கூடாது. Don't think about your failures. ஆனால் பாருங்கள், அந்த தாய் அங்கே இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள், Mother அவர்களுக்கு திராட்சரசம் குறைந்து விட்டது என்று சொன்னார்கள். They don't have wine. இதத்தான் சொன்னாங்க. That's all. வேற எது அந்த அம்மா சொல்லல. அதற்கு இயேசுவானவர் அந்த அம்மாவை பார்த்து சொல்லுகிறார், Jesus said, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். Woman, what have I to do with thee? Mine hour is not yet came. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இரண்டாவது அந்த மகள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். Second time. நேரே எங்கே போனார்கள்? Where does she இயேசு விட்டு அங்கே இருந்த வேலைக்காரரிடத்தில் போகிறார்கள். To their servants. அதுதான் சரியான பிரசங்கம். That is an apt preaching. அதுதான் கரெக்டான பிரசங்கம். That is the right preaching. வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார்கள், Said to the servants, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். Whatsoever he saith unto you, do it. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். hallelujah to the பலத்த Lord. கைகளை தட்டி, Loudly. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in நான் Christ. உங்களை கிறிஸ்து அருகே நிறுத்த விரும்புகிறேன். I delight to bring My near son, to என்னோடு கூட Jesus. திரும்பிக் கொள்ளுவாயாக. தேவன் அப்போஸ்தலர்களுக்கு ஒரு உபதேசம் The செய்கிறார். Lord said a doctrine to the apostles. என்ன உபதேசம் செய்கிறார்? What is the மகனே, doctrine? இடுக்கமான வாசலாகத்தான் போக முடியும் To the என்கிறார். narrow path we shall go. ஆனால் பாவத்துக்கு போகிற வாசல் பெருசா இருக்கிறது. But the
gate of hell is lodged. அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? Many thought that இயேசுவிடத்தில் வந்த உடனே எல்லாம் கிடைத்துவிடும் when we come to என்கிறார்கள். Jesus, we attain everything. எல்லாம் கிடைப்பது நிஜம்தான். It's true. அவர் சித்தம் அதிலே இருக்க வேண்டும். But we need the will of God. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. அந்த அம்மாவுடைய முதல் பிரசங்கத்துக்கு ஒரு அறிவுரை We சொல்லுகிறார். give a counseling for the first இரண்டாவது preaching. பிரசங்கத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். And the Lord accept their second petition. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. அவர் என்ன பிரசங்கித்தார்? What does she preach? அந்த அம்மா போய் சொல்லுது. She said, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். whatsoever he says unto you, do it. அப்படினா அர்த்தம் என்ன? Meaning, உங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். you have to do it. Whatever நாம் he எக்ஸ்ட்ரா says. ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. Don't break the limits. ஆவிக்குரிய Spoil. அனுபவம் என்கிறது ஒரு மிகப்பெரிய மகிமைக்குரியது. Spiritual experience is glorious. இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து Look பாருங்கள். at these verses. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார்கள். Whatsoever he has says unto you, do it. இவர் சொல்லி முடித்துட்டு அந்த அம்மா அப்புறம் போகிறது. And she went away. இயேசு வேலைக்காரரிடத்தில் வருகிறார். Jesus draw near to the servant. இயேசு வேலைக்காரரிடத்தில் வருகிறார். Draw near to the servant. இந்த கற்சாடியை தண்ணீரால் நிரப்புங்கள் என்றார். Fill the water pots with water. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Let us say hallelujah. அங்கே இருந்த கற்சாடிகள் ஒவ்வொரு கற்சாடியும் 6 குடம் நிரம்பத்தக்கதான கற்சாடிகள். தண்ணீரை ஊற்றும்படி தண்ணீரை நிறைய நிரப்பினார்கள். And they fill up to the brim. இந்த வேத பகுதியை சற்று கவனித்து Look at பாருங்கள். the portion from the என் Bible. அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உபதேசம் அதுதான். The doctrine what the Bible teaches. ஆனா நடந்தது என்ன? What happened? அதை மொண்டு கொடுக்கும்படி அவர் சொல்லிவிட்டு The போய்விட்டார். Lord said, now the drop. பாருங்கள் இயேசுவின் பிரசங்கத்தின் வல்லமை எப்படிப்பட்டது. Look at the power of the அவர் command of Jesus. கலிலேயாவில் செய்த முதலாம் அற்புதம். The first miracle performed in Galilee. ஹalleluya. Hallelujah. இது ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா? Why I am saying this? என் சித்தப்படி தான் நடக்கும், உங்கள் சித்தம் நடக்காது என்பதற்கு இது ஒரு அதத்தம். This is a witness. According to the will of God, all things will take நம்முடைய place. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். Our God who is in தமக்கு heaven, சித்தமானதை செய்கிறார். he will do according to his will. அவருக்கு என்ன சித்தமோ அதைத்தான் அவர் செய்வார். He has done whatsoever he நான் has உங்களுக்கு ஒரு pleased. ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறேன். Teaching you இயேசு prayer. ஜெபித்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறேன். Prayer what Jesus preached. இயேசு உலகத்திலிருந்து ஒரு ஜெபத்தை When கற்றுக் Jesus was கொடுத்தார். lived in the world, நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதம் என்ன the தெரியுமா? way how to preach. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Thy kingdom உம்முடைய come. சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவல் பூமியிலும் How செய்யப்படுவதாக. thy will taking place in heaven, same way place in this earth. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. நீங்கள் ஜெபிக்கும் போது எல்லா விண்ணப்பத்தை சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே உம் சித்தமாக Share கடவுது. your prayer request. Finally said, not according to my will, thy உம் will be done. சித்தமாக கடவுது. Thy will be done. ஒரே ஒரு காரியத்தை சத்தியமாய் சொல்லுகிறேன். Let me say நீ one thing. எவ்வளவு ஜெபித்தாலும் சரி, How many நீ may எவ்வளவு நடந்தாலும் சரி, How many may walk? ஒன்று மட்டும் நடக்கும். One thing will அவர் happen. சித்தம் மட்டுமே நடக்கும். His will be take place. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Praise the Lord. அவர் சித்தம் தான் நடக்கும். His will be done. நம்முடைய தேவன் பரலோகத்தில் Our இருக்கிறார். God who is in அந்த heaven, வசனத்தை பாருங்கள், தமக்கு சித்தமானதை செய்கிறார். he got the doing the things whatever it pleased. ஆனா கானா ஊரிலே நடந்தது அதுதான். In Cana also take யோவான் place. 2 அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசித்து John chapter 2 பாருங்கள். verses 1 and 1 to 8. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு பிரசங்கித்துக் கொண்ட பிறகு And 2000 ஒரு years ago, மலையிலிருந்து கீழே இறங்கி came வருகிறார். down from the mountain. அப்போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் A சென்றார்கள். multitude followed him. கொஞ்சம் பேர் நஞ்சம் பேர்ல திரளான ஜனங்கள் Multitude followed him. அவருக்கு பின் சென்று போய் And கொண்டிருக்கிறார்கள். they followed him. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. சற்று என்னை கவனிக்க வேண்டும். Listen. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் A சென்றார்கள். multitude followed him. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் Man of leprosy ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், asked unto God, ஆண்டவரே, Lord, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும் என்றார். if thy will heal me. இவ்வளவு பேர் வர்றாங்க ஆண்டவரே, Lakhs of people எனக்கு அது follow him. தெரியல. I don't know. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். If thy will heal me, Lord. ஒருவேளை இந்த கானா ஊரை அவன் அறிந்தானே எனக்கு I தெரியாது. don't know, he knows the news of இவனுடைய Canaan. கேள்வியினுடைய பதிலையும் பாருங்கள். Look at the answer. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் If என்றார். thy will, you can heal இந்த me. வார்த்தை கேட்டு ஆண்டவர் பிரமித்து போனார். Lord was பிரமித்து astonished. போய்விட்டு என்ன சொன்னார்? And what does he தமது say? கையை நீட்டி எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக Stretched out என்றார். his arms and said, yes, I have, you will be healed. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்றார். Yes, my will to be healed. மத்தேயின் புத்தகம் 8 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் அதை கூறுகின்றன. Matthew chapter 8 verses on மார்க்குவின் புத்தகம் 1 அதிகாரம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் 40 41 கூறுகின்றன. Mark chapter 1 verses 40 onwards. லூக்காவின் புத்தகம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வேத வசனத்தை கவனித்து பாருங்கள் 5 12 13 கூறுகின்றன. Luke chapter 5 verses 12 and ஆனால் 13. ஒரு நாள் தேவன் பேதுருவை பார்த்து கேட்டார், Lord said to Peter, நான் வருமளவு உயிரோடு இருப்பது உமக்கு சித்த
எனக்கு சித்தமான உனக்கு என்ன, என் சித்தத்தை நிறைவேற்ற வா, என்னை பின்பற்று என்று சொன்னார். You should follow me to do my will. என் அன்பு மகனை மகளே, இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at பாருங்கள். the portion from the யோவான் Bible. 21ஆம் அதிகாரம் 22 23 கூறுகின்றன. John 20 verses 22 ஆனால் அந்த onwards. வேத பகுதிகளை சற்று கவனிக்கும் Look பொழுது at the portion from the Bible. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், The Lord teaches. நம்முடைய தேவன் பரலோகத்தில் Our இருக்கிறார். God is in heaven. எல்லார் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? Where is our God? நம்முடைய தேவன் எங்கே Where இருக்கிறார்? is our God? நம்முடைய தேவன் மரத்தில் இல்லை. Not on a tree. அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னார். Psalmist says, சங்கீதங்களின் புத்தகம் 135ஆம் அதிகாரம் 135 ஆறாவது வசனங்களை வாசிக்க கேட்போமா? verses 6. சங்கீதம் 135:6. வானத்திலும் பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. ஹalleluya. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. வானத்தில கூட சரி, In heaven, வானத்தில கூட. even in heaven. வேதம் என்ன What does சொல்லுகிறது? the Bible say? மரியாள் அங்க இருக்கிறாங்க. Mary was there. எப்பயுமே ஒரு காரியத்தை முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள். Always understand one thing. நீங்கள் சத்தியத்தை அறிவதினால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கி விடுகிறது. If you know the truth will set free you. பலத்த கைகளை தட்டி. Let's all clap. வானத்திலும் In heaven, பூமியிலும் in சமுத்திரத்திலும் earth, in seas, சமுத்திரத்தின் எல்லா ஆழத்திலும் all deep places. அவருடைய சித்தமே அல்லாமல் வேற எதுவும் நடப்பதில்லை. His will be take place. அவர் சித்தம் தான் நடக்கும். His will take place. கைகளை தட்டி அப்பாக்கும் முன்னாலேயே சொல்லணும். Amen. நீங்கள் ஜெபிக்கும் போது ஒன்றை சொல்லணும். When you pray, say one thing. ஆண்டவரே, Lord, உம் சித்தம் நடப்பதாக. thy will be done. உம் சித்தம் நடப்பதாக. Thy will be done in my வேதம் life. சொல்லுகிறது, Bible says, அவர் தமக்கு சித்தமானதை செய்கிறார். அவர் நாயின் ஊருக்குள் நுழைந்தார். step into the city. மரித்து போனவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு Somebody வருகிறார்கள். carry the dead man. இவர் உள்ள நுழைகிறாரு, He step in. டெத் வெளியே போகுது. Death is going out. இயேசு உள்ள வந்தா If Jesus comes, சாவு வெளியே போய்டும். death will go away. மரணம் வெளியே போய்டும். Death will go away. கைகளை தட்டி அப்பாவுக்கு. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Praise the Lord. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. நன்றாய் கவனித்து பாருங்கள். Listen. இயேசு உள்ளே வருகிறார். When Jesus come in, மரித்து போன அடக்கம் பண்ண கொண்டு வருகிறார்கள். somebody carry the dead அப்போது man. நடந்தது என்ன? What happened? அவள் அழுது கொண்டே புலம்புகிறாள். They are crying. அவள் கையும் பெண்ணா இருந்தாள். She was a- அவளுக்கு புருஷன் இல்லை. No husband. ஒரே பிள்ளை தான் இருக்கிறது. Only one son. என்ன செய்வதென்று புலம்புகிறாள். She cried. ஊரார் வெறுகு ஜனம் அழுகிறார்கள். People of the city இயேசு cried. அவளை பார்த்து Jesus said to அவளை பார்த்து மனதுருகி Compassionate. அழாதே என்று சொன்னார். don't cry. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. அழாதே என்று சொன்னார். Don't cry. சொல்லிவிட்டு நேரே வருகிறார். Immediately. பாடையை 4 பேர் தூக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். One person carry the நல்ல coffin. கவனியும். Listen. பாடையை தொட்டார். Touch the coffin. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அவர் எதை தொடுகிறார்? To touch பாடையை தொட்டார். the coffin. சுமந்தவர்கள் நின்றார்கள். People, those who carried stopped. ஹalleluya. Praise the Lord. praise god. Amen. யார் நின்னா? சுமந்தவர்கள். ஆண்டவர் யாரை தொட்டிருக்கணும் முறையா? செத்தவனை தொட்டிருக்கலாம். கரெக்ட். Is correct. ரெண்டாவது யாரை தொட்டிருக்கலாம்? சுமந்தவரை தொட்டு. சுமந்தவனை தொட்டிருக்கலாம். ரெண்டையும் தொடல ஆண்டவர். He never did it. செத்தவனையும் தொடல, சுமந்தவனையும் தொடல. He never பாடையை தொட்டார். Touch the coffin. இந்த பாடை உனக்கு தேவை இல்லை You என்பதற்காக don't want this coffin. இன்றைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன். Saying a prophecy. உனக்கு விரோதமாய் இருந்த சத்துருக்கள் இனி இல்லை. Evilness will not be there. தீர்க்கதரிசனமா சொல்றேன். Saying a prophecy. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உன் எண்ணத்துக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருவை கர்த்தர் அழிப்பதை நீ காண்பாய். The Lord will wipe up your adversaries on this earth. இயேசு பாடையை தொட்டார். Lord touch the coffin. சுமந்தவர்கள் நின்றார்கள். People those who carry stones. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? What does Jesus say? செத்தவனை திரும்ப தொடவே இல்லை. Never touch. வாலிபனே எழுந்திரு என்றார். Young man, you rise up. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Let us all That clap. is the message. அதுதான் செய்தி. நான் உங்களுக்கு கொடுக்கிற இந்த செய்தி The message what today I தேவ give to you. சித்தத்தின் செய்தி. The will of the Lord. வானத்திலும் பூமியிலும் In heaven. சமுத்திரத்திலும் In earth. எல்லா ஆழத்திலும் And deep places. கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே செய்வாரா. What is? பாபிலோன் என்கிற ஒரு பட்டணத்தை பற்றி, About great Babylon. பாபிலோனை அரசாண்ட நேபுகாத்நேச்சர் ஒரு தரிசனத்தை A கண்டார். king of Babylon saw a trance. அந்த தரிசனத்தை கண்டு அலறினான். And he was frightened. பயந்து போனான். He was trembled. அப்போது சாஸ்திரிகளை மந்திரிமார்களை வரவழைத்தான். And invite all the people. எல்லாரும் இங்கே வாருங்கள். Come here everybody. நான் இப்படி ஒரு தரிசனத்தை I கண்டிருக்கிறேன். had a trance. இதை எனக்கு விளக்குங்கள் என்று He சொன்னார். explained the trance. ஒருவனாலும் விளக்க முடியவில்லை. No one could not. ஒருவனாலும் விளக்க முடியவில்லை. No one cannot. அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். There was a prophet. அவன் பெயர்
பெயர் தானியேல். He was Daniel. அவன் பெயர் தானியேல். He was Daniel. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. என் அன்பு சகோதரனே, Brethren, என் அன்பு சகோதரியே, sister, அங்கே நிறைய பாஸ்டர் இருந்திருப்பாங்க. brother, many pastors, நிறைய பேர் இருந்தாங்களா? many people, எல்லாரையும் அடிமையாக்கி வைத்திருக்கிறார். many slaves. தானியேல் அங்கே இருந்தான். Daniel was there. நடந்தது என்ன? What happened? நேபுகாத்நேச்சரிடத்தில் சொல்லுகிறார்கள், Said to Nebuchadnezzar, இங்கே எபிரெயன் ஒருவன் இருக்கிறான், there was a Hebrew தேவனுடைய man, மனுஷன் ஒருவன் இருக்கிறான், man of God, அவன் தேவ ஆவியை பெற்றவன், attained the spirit of அவன் God. தேவனுடைய வல்லமையை பெற்றவன், He was a powerful அவன் of God. தேவனுடைய ஆவியை அனுபவத்தில் பெற்றவன். He received the power of God. அவனிடத்தில் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். Share to him. அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். Get him invitation. தானியேலுக்கு முன்பாக தானியேல் நேபுகாத்நேச்சரை Daniel நிறுத்தினார்கள். stood before the king. நேபுகாத்நேச்சர் சொன்னான், This king said, நான் சொல்லுகிற சொப்பனத்தின் தரிசனத்தை சரியா சொல்லனா, if you reveal my உன் dream, உடம்புல உசுர் இருக்காதுன்றான், otherwise life will not உன் be in your கழுத்துல தலை body. இருக்காதுன்னு Your சொல்லிட்டான். head will not be on your நீ body. உயிரோட இருக்க முடியாது. You cannot ஏன்னா survive. அவன் அரசன். He was a king. அப்பொழுது நடந்தது என்ன தெரியுமா? What happened? தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் Daniel chapter 17வது வசனத்தை வாசிப்போமா? தானியேல் 4:17. உன்னதமானவர் உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் மனுஷருடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கை கொடுத்து தட்டியா Praise be to God. Hallelujah. Stotram. எப்படி கொடுக்கறாரா? How? ஹலோ, அவன் சொப்பனத்தை சொல்றாங்க, Most High மனுஷனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்வாரா. rules in the kingdom of man. இவன் சொல்றான், I am a king. And Raja in the நான் தான் அரசன் I am a king ஒட்டுமொத்த பாபிலோனுக்கு. of Babylon. உன்னதமானவர் Most High மனுஷனுடைய ராஜ்யங்களை ஆளுகை செய்து rule in the kingdom of தமக்கு man. பிரியமானவனுக்கு, நமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்றார். Giveth it to the whomsoever he will. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. தமக்கு சித்தமானவன் அதை கொடுக்கிறார். According to his will he will give to அப்படின்னா them. அர்த்தம் என்ன? வாசி. தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியம் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றார். கைகளை தட்டி மோன அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, நீ பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்காதே. Don't think that you are a great ஏ person. நேபுகாத்நேச்சர், Nebuchadnezzar. உன்னதமானவர் தமக்கு சித்தமான ஒருவனை அங்கே கொண்டு வருகிறார். அவன் தாழ்ந்தவனாய் இருப்பான், அவனை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். Most High bring forth a simple from the position. தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் Daniel chapter 4 25 வாசிக்க கேட்போமா? 25. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார். கைகளை தட்டி 3 அல்லேலூயா சொல்லியா. அவருக்கு சித்தமானவன் எவனோ, அவருக்கு சித்தமானது எதுவோ அதைத்தான் அவர் செய்து முடிப்பார். Whomsoever living according to his will can do. நான் ராஜா, I am a king. I am a king. நான் ஒரு ராஜா. குப்பியில போட்டுருவார். Cast out. வேதம் சொல்லுகிறது. Bible says. தானியேல் 4:32 வாசித்து பாருங்கள். 4:32. மனுஷரினின்று தள்ளப்படுவாய், மனுஷனின்று நீ தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். என் அருமையான தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35 36 37 வாசிக்க கேட்போமா? பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லியா. Praise God. என் பிள்ளைகளே, உலகத்தில் அத்தனை ஜனங்களுக்கும் சரி, all the people பூமியின் குடிகளுக்கும் சரி, inhabitants of the earth, தமது சித்தப்படி according to his will, அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். ஐயோ, உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆமென். இங்க பாருங்க, அவர் உட்கார்ந்து சொல்றாராம், அவர் சித்தப்படி பூமியின் குடிகள் நடத்துறாராம். According to his will the Lord conduct the inhabitants on the earth. வானத்தில் இருக்கிற தேவதூதன் கூட யார் சித்தப்படி நடத்துறாராம்? Even army of heaven. வானத்திலும் அதுதான், பூமியிலும் அதுதான். In heaven and வாசிக்கலாம். in earth. அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவரும் இல்லை. கையை தட்டியா. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. கையை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க. ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. கையை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு திரும்பி வந்தது.
என் மந்திரிமாரும் ஆ. என் பிரபுக்களும் ஆ. என்னை தேடி வந்தார்கள் ஆ. என் ராஜ்யத்திலே ஆ. நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன் என் ராஜ்யத்தில் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், Today the Lord உங்கள் said, ஸ்திரப்படுத்தும்படி அவர் முடிவு செய்து விட்டார். He decided to கரங்களை strengthen தட்டி you. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது என்னது? அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது அதிக மகத்துவம் Honor. எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் ஆ. பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து கையை தட்டி ஒரு அலலையா சொல்லு. நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து பரலோக ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி ஆ. மகிமைப்படுத்துகிறேன் மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய கிரியை மட்டும்தான் சத்தியம், அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதி- கரங்களை தட்டு. கைகளை தட்டி ஒரு அலையா சொல்லுங்க. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. ஒரு நேபுகாத்நேச்சர் கொண்ட தரிசனத்திற்கு தானியேல் கொடுத்த விளக்கம், அவனுக்கு அடுத்த பிரசங்கம், அதுக்கு அடுத்த பிரசங்கித்த நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார், அவர் சித்தம் தாண்டா நடக்கும் என்று சொன்னான். Explanation of Daniel and the final words of Bible says, தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் Daniel chapter 5 18 முதல் வாசிக்க கேட்போமா? 18. தெளிவாக வாசியுங்கள். ராஜாவே ராஜாவே, உன்னதமான தேவன் உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நெபுகாத்நேச்சாருக்கு உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார் கனத்தையும் மகிமையும் திருப்பி கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். ஆம், அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. சித்தமானவனை உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. தமக்கு சித்தமானவனை தான் அவர் உயர்த்துவார். he set up. அப்படின்னா அர்த்தம் என்ன? இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக, எனக்கு சித்தம் உண்டு, நான் உன்னை உயர்த்துவேன், எனக்கு சித்தம் உண்டு, உன் சத்துருவை கொல்லுவேன். I have will, you will be healed and I will destroy your adversaries. அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்ட போது பாருங்களேன், அவங்க மேட்டின்மாய் கர்வத்துல மேட்டின்மாய் கர்வம் வருமா? கர்வப்பட்ட பொழுது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவன் தன் சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டான். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷனின்று தள்ளப்பட்டார். மனுஷரிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல ஆயிற்று. காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து நமக்கு சித்தமானவரை அதன் மேல் அதிகாரி. கைகளை தட்டி அப்பாக்கு சத்தமோரலையா சொல்லுங்களேன். ஹalleluya. தமக்கு சித்தமானவரை அவன் அதிகாரியாக வைப்பார். உன் சித்தப்படி அல்ல. Not according to your will. யாரை எங்க வைக்கணும், யாரை எங்க நடத்தணும், யாரை எங்க ஆசீர்வதிக்கணும் அவருக்கு தெரியும். The Lord knows everything. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். Take a decision today. வேதம் சொல்லுகிறது, The Bible says, பிதாவானவர் மரித்தோரை எழுப்புகிறது போல how Father quickened the dead, குமாரனும் தமக்கு பிரியமானவர்களாகி தமக்கு சித்தமானவர்களை எழுப்புகிறார். Son also give life to his people. வேதம் சொல்லுகிறது, யோவான் 5:21 வாசிக்க கேட்போமா? 5:21. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் உயிர் தெழுந்த மாட்டான். Everyone will not தமக்கு quicken. சித்தமானவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயிர் தெழுந்திருப்பார்கள். Son quicken that whom he will. இன்னைக்கு நிறைய பேர் படுத்தே கிடக்கிறார்கள், Many lie down. செத்தே கிடக்கிறார்கள். They are dying. கண் இருந்தும் பார்க்க முடியவில்லை, Eyes காதிருந்தும் கேட்க முடியவில்லை, நடமாடும் பிணங்களாய் இருக்கிறார்கள். காரணம் என்ன? தேவ சித்தம் தெரியாமல். They do not know the will of God in இன்றைக்கு their கர்த்தர் life. உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Today the Lord is speaking. இந்த முதலாம் வாரத்தில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். First week. இந்த முதல் வாரத்தில் உன்னோடு பேசுகிறார். First week. The உன் Lord is காரியத்தை அவர் அறிவார். The Lord knows your deeds. பிதாவானவர் தமக்கு சித்தமானவனை உயிர்ப்பிக்கிறது போல இயேசுவானவரும் தமக்கு சித்தமானவனை மட்டும்தான் உயிர்ப்பிப்பார். As the Father raised up the dead and quickened them, even the Son quickened whom என் அன்பு he மகனே will. மகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த When பொழுது 2000 years ago Jesus came on this earth. திடீரென்று ஆண்டவர் ஒரு மலையின் மேல் ஏறினார். He climbed on the mountain. Look here. Governing அவர் மலையின் மேல் ஏறி ஜெபம் செய்தார். and sought to pray. என்ன செய்தார் தெரியுமா? What does he do? வாசித்து பாருங்கள். முழங்கால் படியிட்டு கூட வாசிக்கலாம்.
Let us all kneel down and read the Bible. மார்க்குவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு முதலாவது ஒரு முத்தம் கொடுங்கள். Thank you Jesus. இந்த வார்த்தை அப்படியே உனக்குள் வர வேண்டும். 3ஆம் அதிகாரம் அதிலே 13ஐ வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 13. பின்பு அவர் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கையை உயர்த்தி. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவருக்கு சித்தமானவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அவர் மலையின் மேல் ஏறி ஜெபம் செய்கிறார் பிதாவிடத்திலே. ஆண்டவரை பார்த்து ஜெபித்து விட்டு வருகிறார். மலையை விட்டு இறங்கி சொல்லுகிறார், தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். நான் இந்த கால வேளையிலே This morning hour, அவருடைய ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். coming to his ரெண்டு worship, கையை உயர்த்திக்கணும். lift up your both hands. ஆண்டவரே, கண்ணை திறந்து கண்ணை மூட வேண்டாம். உம்முடைய சித்தப்படி நான் வந்திருக்கிறேன் என்று முதல் கேள்வி வரை பார்த்து According to கேளுங்கள். your will I came. வேதம் சொல்லுகிறது, The Bible says அவர் தமக்கு சித்தமானவர்களை வரவழைத்தார். he invited his children. Look people, Governing, தமக்கு சித்தமானவர்களை அவர் வரவழைத்தார். according to his will he எல்லாம் கையை invited. வைத்து என்ன பாருங்கள். அங்கே ரெண்டு காரியம் நடக்கிறது. Two things are வாசிக்கலாம். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர் நீங்க யார்கிட்ட வந்திருக்கீங்க சொல்லுங்க They பார்க்கலாம். came- அவர்கள் இயேசுவிடத்தில் They வந்தார்கள். came to Jesus. கையை உயர்த்தே. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். யாரெல்லாம் அவர் கூட இருக்க போறீங்க? How many அதான் delight அவர் to be சித்தம். with Jesus? அவர் கூட இருந்தீங்கன்னா If you be with Jesus, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. you will be blessed. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமா அவர் கூட இருங்க. At ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர்கள் தம்மோடு கூட இருக்கும்படி அவர்களை தெரிந்து கொண்டார். பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. praise the Lord. இன்னைக்கு ரெண்டு கையை உயர்த்தி தமக்கு சித்தமானவரை வரவழைத்திருக்கிறார். நீ தேவனுடைய மனுஷியானாள். ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி வந்திருக்கிறேன் என்று சொல்லுவாயானால் இன்றைக்கு அவருடைய வல்லமை உனக்குள் இறங்கி வருவதாக. இதோ நான் உம்முடைய ஊழியக்காரன் சொல்லுகிறேன். என் சித்தம் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே உமது சித்தப்படியே எங்களை உயர்த்தும். உம்முடைய சித்தப்படியே எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய சித்தப்படியே எங்கள் சத்துருக்கள் மறிக்கட்டும். எங்களுக்கு ஜெயத்தை தரும் என்று விசுவாசிக்கிறேன். உம்முடைய சித்தப்படியே நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாக உம்முடைய சமூகத்தில் முழங்கால் படித்திருக்கிறோம். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் முழங்கால் படித்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே முழங்கால் யாவும் உம்முடைய நாமத்தில் முழங்குகிறபடினாலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உம்முடைய சித்தப்படி ஆசீர்வதியும். இவர்கள் புழுதியில் கிடக்கிறார்களோ உம் சித்தப்படி உயர்த்தும். உம் சித்தப்படி இவளை ஆசீர்வதியும். அடுத்த வாரம் என் ஜனத்தை பார்க்கும் பொழுது உம் சித்தப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நான் விசுவாசித்தேன். நான் பேசுகிறேன். உமது நாமத்தை உயர்த்துகிறேன். வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா புகழும் உமக்கு செலுத்துகிறேன். உம் சித்தப்படி எங்களை உயர்த்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் உம் சித்தப்படி எங்கள் சத்துருக்கள் மறிக்கட்டும். உம் சித்தப்படியே எங்களை மேன்மைப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே.